வணக்கம். நம்ம பாரதிய ஜனதா கட்சியை மதவாத கட்சின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா, ஆளுகிற திராவிட திமுக தான் இன்னைக்கு மதவாத கட்சின்னு சொல்லணும். பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நம்ம நாட்டின் பிரதமர் ஐயா மோடி ஐயா இன்னைக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகையாகட்டும், இஸ்லாமிய சகோதரர்கள் பண்டிகையாகட்டும், இந்து பண்டிகைகளாகட்டும், இல்ல சீக்கிய மதத்துல சேர்ந்த பண்டிகைகளாகட்டும், எல்லா பண்டிகைகளும் கலந்துக்கிட்டு மத சார்பின்மையா கலந்து நடந்துக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி மத சார்பின்மை கட்சின்னு தான் சொல்லணும். மதவாத கட்சிகள் நம்ம எதை சொல்லலாம்? இன்னைக்கு மதவாத கட்சிகள்னா நம்ம திராவிட திமுகவும் அதோட கூட்டணி கட்சிகள் தான் எடுத்துக்கணும். ஏண்டா கிறிஸ்துவ சகோதரர்களோட பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லுவாங்க, இஸ்லாமிய சகோதரரோட பண்டிகை வாழ்த்து சொல்லுவாங்க, இந்துக்கள் பண்டிகைக்கு நான் ஏன் வாழ்த்து சொல்லணும்னு கேட்பாங்க. அப்ப இதுல இருந்து யாரு மதவாத கட்சியிலன்னு தெரிஞ்சுக்கிறோமா? நம்ம இத நேரடியா இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். ஆனா திமுகவும் அதனோட கூட்டணி கட்சிகளும் தொடர்ந்து இத மதவாத கட்சியா நடந்துட்டு இருக்காங்க. பாரதிய ஜனதா எல்லா மதத்துக்கும் பொதுவான கட்சியா நடந்துகிட்டு இருக்கு. இத வருகின்ற தேர்தல மக்களே இதுக்கு யாரு மதவாத கட்சி யாரு மத சார்பின்மை கட்சின்றத மக்களே இதுக்கு பதில் கொடுப்பாங்க. இந்த திராவிட திமுக மதவாத கட்சி தான் அப்படின்றதுக்கு நடந்துகிட்டு இருக்க கள நிலவரம் ஆதாரமா இந்த திருப்பரங்குன்றமே அதுக்கு பதில் சொல்லும்.